அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா ரேபேர்லியை தக்க வைத்த ராகுல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 18வது மக்களவை தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் பார்த்தோம்னா நமக்கு ராகுல் காந்தி அவர்கள் 2 தொகுதிகளிலிருந்து போட்டியிட்டு இருந்தாங்க. ஒன்று உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ரேபர்லி, அடுத்தது கேரளாவில் இருக்கக்கூடிய வாயநாட். ஓகேவா? ஸோ இந்த 2 தொகுதியில போட்டியிட்ட அவரு 2 தொகுதியிலுமே வெற்றியும் பெற்றார். ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப ஒரு மக்களவை உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா, ஒரு தொகுதிய தான் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். ஓகேவா? ஒரு பெர்சன் ஒரு கான்ஸ்டிட்யூவன்சிய தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட்டா ஒரு தொகுதிக்கு தான் இருக்க முடியும். 2 தொகுதிக்கு ஒரு எம்பி இருக்க முடியாது. ஓகேவா? ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு எம்பி. அதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அப்படிங்கிறப்ப நம்ம ராகுல் காந்தி அவர்கள் 2 தொகுதியில வின் பண்ணி 2 தொகுதிகள பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரே நபராக இருக்காரு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எழறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேர்தல் முடிவுகள் வெளியான அந்த தேதியிலிருந்து 14 நாட்களுக்குள்ள ஓகேவா? இப்ப ஜூன் 4 நமக்கு தேர்தல் முடிவுகள் வெளியானுச்சு. ஓகேவா? அதிலிருந்து ஒரு 14 தேதி அப்படின்னு 14 நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 18ஆம் தேதிக்குள்ள ஒரு 14 டேஸ்க்குள்ள என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு தொகுதியிலிருந்து ரிசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி ஏதாவது ஒரு தொகுதியிலிருந்து ரிசைன் பண்ணல அப்படின்னா 2 தொகுதியுமே வேக்கன்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஜூன் 4 ரிசல்ட் வருது. ஜூன் 18க்குள்ள ஏதாவது ஒரு தொகுதியிலிருந்து ரிசைன் பண்ணியிருக்கணும். ஸோ ராகுல் காந்தி அவர்கள் வாய்நாடு தொகுதியிலேருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இந்த செய்தி அதுதான். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன வேணும் அப்படின்னா, ஒரு எம்பி 2 தொகுதியில நின்னு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, எலக்ஷன் ரிசல்ட் வந்த 14 டேஸ்ல இருந்து அந்த வார்த்தையும் முக்கியம். எலக்ஷன் ரிசல்ட் வந்து அடுத்த 14 டேஸ்ல ஏதாவது ஒரு தொகுதியில இருந்து ரிசைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நடந்திருக்கு. நேத்து நடந்திருக்கு. ரேபெர்லியில எம்பியா இருக்கேன். வாயநாட்டுல நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ முதல் செய்தியாக நம்ம அதான் பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா திருக்குறள். ஸோ இன்றைய திருக்குறளை பொறுத்த வரைக்கும் தூங்குக தூங்கிச் செயர்வாழ தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்குக தூங்கிச் செயர்வாழ தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. காலந்தாழ்த்திச் செய்யத்தக்கவற்றை காலந்தாழ்ந்தே செய்ய வேண்டும். காலந்தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்தக் கூடாது. ஸோ ஒரு விஷயத்த டிலேடா பண்ணணும்னா, அத டிலேடா தான் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு விஷயத்த வேகமா பண்ணி முடிக்கணும் அப்படின்னா, அந்த விஷயத்த பண்றதுக்கு நம்ம டிலே பண்ணக்கூடாது. வேகமா செஞ்சு முடிச்சிடணும். சரிங்களா? ஸோ அதுதான் வள்ளுவர் சொல்ல வராங்க. திருக்குறள் எண் 672 அதிகாரம் வினை செயல் வகை. ஓகேவா? ஸோ மத்தபடி பார்த்தோம்னா, இன்னைக்கு செய்தித்தாள்ல பெருசா இம்பார்ட்டன்ட்டான செய்திகள் ஒண்ணும் இல்ல. ஒரு விபத்து நடந்திருக்கு. ஓகேவா? எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முதல் பக்கத்திலேயே பார்த்திருப்போம் ஆக்சுவலி. ஸோ அங்கேயே பேசியிருக்கோம் நம்ப. என்ன விபத்து அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த மேற்கு வங்கத்துல ஒரு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நின்னுட்டு இருக்கு. ஓகேங்களா? ரெட் சிக்னல் போட்டு நின்னுட்டு இருக்கு. பின்னாடி அந்த ட்ரெயினுக்கு பின்னாடி வந்த ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வந்து வேகமா வந்து இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட பின்னாடி இடிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதனால பார்த்தோம்னா ஒரு 40க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. ஒரு சில உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 ட்ரெயின்லயுமே இந்த கவச் அப்படிங்கிற தொழில்நுட்பம் இல்லை. கவச் அப்படின்னா என்னன்னா, ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் பிரேக்கிங் சிஸ்டம். ஓகேவா? ட்ரெயினோட பிரேக்க ஆட்டோமேட்டிக்கா இயக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். கவச் அப்படிங்கிறது நெறைய தொழில்நுட்பம் இருக்கு அதுக்குள்ள. ஓகேங்களா? நமக்கு லெவல் கிராசிங் அப்ப தானாவே ஹார்ன் அடிச்சுக்கும். நமக்கு லெவல் கிராசிங் இன் த சென்ஸ் நமக்கு நம்ம பார்த்துருப்போம். ரயில்வே கேட்லாம் இருக்கும் இல்லையா? ரயில்வே கேட்லாம் இருக்கு அப்படின்னா தானாவே ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சுரும். அதே மாரி பார்த்தோம்னா, இப்ப இன்கேஸ் ரெட் சிக்னல் போட்டுட்டாங்க. நம்ம ட்ரெயின் ஓட்டுறவர் வந்து தூங்கிட்டாரு. அப்படிங்கிறப்போ, டிரைவர் பிரேக் ஆப்பரேட் பண்ணலன்னா, அந்த கவச் சிஸ்டமே தானா பிரேக்கிங்க வந்து ஆப்பரேட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாரி நெறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடியது தான் இந்த கவச் அப்படிங்கிற தொழில்நுட்பம். ஸோ விபத்து ஏற்பட்ட இந்த ரயில்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த கவச் அப்படிங்கிற தொழில்நுட்பம் இல்லை அப்படிங்கிற செய்திய குடுத்திருந்தாங்க. போன வருஷம் ஜூன் மாசம் இதே பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒடிசால ஒரு பெரிய விபத்து பலோசோர் அப்படிங்கிற பகுதியில ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கும். 3 ட்ரெயின் கொலைட் ஆயிருக்கும் அந்த இடத்துல. ஸோ அங்கேயுமே பார்த்தோம்னா, நமக்கு அந்த கவச் அப்படிங்கிற தொழில்நுட்பம் இன்னும் அமல்படுத்தப்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏன் கவச் அப்படிங்கிற தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சுட்டோம். அது ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸோட இருக்கு. அப்புறம் ஏன் நம்ப எல்லா ரீஜியன்லயும் கொண்டு வரல அப்படின்னு பார்த்தோம்னா, அத இன்ஸ்டால் பண்றதுக்கு டிலே ஆயிட்டு இருக்கு. இம்ப்ளிமென்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது டிலே ஆயிட்டு இருக்கு. இம்ப்ளிமென்டேஷன் டிலேஸ் அப்படிங்கிறது ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ எவ்வளவு விரைவா நம்ம இந்த கவச் தொழில்நுட்பத்த எல்லா ட்ரெயின்லயும் கொண்டு வரோமோ,
இவ்வளவு விரைவா இந்த மாதிரியான விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும். இந்த மாதிரியான விபத்தினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும். சரிங்களா? கவச் அப்படின்னா நமக்கு ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஒரு செய்தியில பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா, உலகின் சிறந்த பள்ளிகள் பட்டியல் முதல் 10 இடங்களுக்கான பரிந்துரையில் 5 இந்திய பள்ளிகள். ஓகேங்களா? ஸோ என்ன செய்தி அப்படின்னு பார்ப்போம். சமூக முன்னேற்றத்துக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கிய பள்ளிகளை தேர்வு செய்து பிரிட்டனைச் சேர்ந்த D4 கல்வி நிறுவனம் உலகின் சிறந்த பள்ளிகளுக்கான விருதை வழங்கி வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. சமூக முன்னேற்றத்துக்காக பங்களிக்கக்கூடிய பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து சிறந்த பள்ளிகள் அப்படிங்கிற ஒரு விருதை பிரிட்டனை சேர்ந்த D4 நிறுவனம் வழங்கிட்டு வராங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சுற்றுச்சூழல், புதிய கண்டுபிடிப்பு, ஆரோக்கியமான வாழ்வு, சமூக ஒன்றிணைப்பு, துன்பங்களை வெல்லும் வழி அப்படிங்கிற 5 பிரிவுகளுக்கு கீழே பள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட பள்ளிகள்ல இந்தியாவை சேர்ந்த பள்ளிகளும் இருக்காங்க. ஓகேவா? இதுல இருந்து விருதாளர்கள் தனியா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேவா? இப்பதான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல இந்தியாவோட பள்ளிகளும் ஒரு 5 பள்ளிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. தமிழகத்திலிருந்து ஒரு மதுரையைச் சேர்ந்த ஒரு பள்ளியும் இடம்பெற்று இருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து கடைசியா ஃபைனலிஸ்ட வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நமக்கு நவம்பர் மந்த் வந்து இந்த பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வின்னருக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 50,000 அமெரிக்கன் டாலர் பரிசாக வழங்கப்படும். சரிங்களா? ஸோ அதுதான் அந்த செய்தி. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறோம். கடைசியா பார்த்தோம்னா, பொற்பனை கோட்டையில் 2ஆம் கட்ட அகழாய்வு இன்று தொடக்கம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பொற்பனை கோட்டை பார்த்தோம்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடியது தான் இந்த பொற்பனை கோட்டை அப்படிங்கிற பகுதி. ஓகேவா? பொற்பனை கோட்டையில தமிழக அரசாங்கத்தின் சார்பாக 2ஆம் கட்ட அகழாய்வு அப்படிங்கிறது நடக்க போகுது. குறிப்பா பார்த்தோம்னா, அந்த பொற்பனை கோட்டையில சங்ககால மன்னர்களுடைய கோட்டைகள் இருக்கலாம். ஃபோர்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல. சங்ககால மன்னர்களோட சங்கம் ஏஜ் ரூலர்ஸோட ஃபோர்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிறது யூகிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அதனால 2ஆம் கட்ட அகழாய்வு அப்படிங்கிறது தமிழக அரசின் சார்புல தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ பொற்பனை கோட்டை அப்படிங்கிறது நமக்கு புதுக்கோட்டையில இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இன்றைய செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகளா இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.